சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாத தீப திருவிழா இன்று சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருவண்ணாமலையில் காலை பரணி தீபமும் மாலை மகாதீபமும் ஏற்றப்பட இருக்கிறது. பரணி தீபத்தின் மகிமை மற்றும் பாவங்கள் போக்கும் பரணி தீபத்தின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் நித்யகுமார். பரணி தீபத்தின் மகிமை குறித்து நம்முடைய பல்வேறு தகவல்களை பகிர்வதற்காக நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார் முனைவர் மாகி ரமணன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு கார்த்திகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சார்? அதாவது மாதங்களிலேயே இறைவன் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொன்னால் கூட அது வைணவத்தில் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னது. ஆனால் சைவத்துக்கு கார்த்திகை மாதம்தான் பிரதானமான ஒரு மாதமாக அண்ணாமலையாருடைய தீபம் மகாதீபமாக உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு பெரிய திருவிழாவாக அமைந்திருக்கிறது. காரணம், அக்னி என்று சொல்லக்கூடிய அந்த தீதான் உலகத்தினுடைய இயக்கத்திற்கு அடிப்படையானது. அதாவது அண்டத்தில் உண்டது பிண்டத்தில் வரும் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு பஞ்சபூதங்களிலே அக்னி ரொம்ப இன்றியமையாதது போல உடம்புக்குள்ளேயும் அந்த ஆத்ம ஜோதி என்று சொல்லுகின்ற அந்த அக்னி தான் மனிதனை வழிநடத்துகின்றது. எனவேதான் திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் என்பது உலகிலேயே அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய திருவிழாவாக அமைந்திருக்கின்றது. அதுவும் இந்த பாவங்களை போக்குகின்ற பரணி தீபம் என்பது, அதில் என்ன சிறப்பு என்றால், பரணி என்பது யமனுடைய ஒரு நட்சத்திரம். எனவே நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்ததாகவும் விளக்கு ஏற்றி வைத்தாலே அருளும் பொருளும் குவியும் என்பது புராணங்கள் இலக்கியங்கள் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான செய்தி. அதில் பரணி தீபம் என்பது வீடுகளில் நேற்றைய தினம் ஏற்றி வைத்தார்கள். பரணி தீபம் நேற்று மாலை. ஆனால் ஆலயத்தில் திரு அண்ணாமலையார் அருமையான நினைத்தாலே முக்தி தருகின்ற ஒரு பெரிய அற்புதமான ஆலயம்தான் திருவண்ணாமலை. மலையே சிவமாய் சிவமே மலையாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். எனவே அதில் இன்று அதிகாலை 4 மணிக்கு அந்த பரணி தீபம் ஏற்றியிருக்கிறார்கள். அந்த பரணி தீபத்திற்கு என்ன சிறப்பு என்றால், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்லுவார். இறைவன் ஒருவன்தான், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நானாமே சென்றே புகும் கதியில்லை என்னும் சித்தத்து நின்றே நினைமின் என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுவார். அப்படி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகின்ற பொழுது ஏகன் இறைவன் ஒருவன் தான். எனவே தான் இந்த பரணி தீபம் அதைத்தான் உணர்த்துகிறது. ஒரே அருமையான விளக்கில் இருந்து 5 விளக்குகள் அங்கே ஏற்றப்படுகிறது. அதனுடைய தத்துவம் என்ன என்றால், இறைவன் ஒருவன்தான், ஆனால் உலகியல் செயல்பாட்டுக்காக அவன் பறந்து விரிந்து தன்னுடைய கடமைகளை ஆற்றுகிறான். பரமேஸ்வரனுக்கு 5 முகங்கள் உண்டு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள் உண்டு. 5 முகங்களுக்குத்தான் இங்கே மிக அழகாக 5 தீபங்களை ஏற்றுகிறார். ஒன்றிலிருந்து 5 ஏகன் அநேகன். ஒரு விளக்கில் இருந்துதான் 5 விளக்கு இங்கே ஏற்றப்படுகிறது. எனவே பரமேஸ்வரனுடைய 5 முகங்களையும் குறிக்கின்ற 5 தீபங்கள். அந்த தீபங்களுக்கு என்ன சிறப்பு என்றால், தீப ஒளிதான் மனிதனுக்கு உயிர் ஒளியைப் போல பிரபஞ்சம் என்று சொல்லுகின்ற அண்டங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த நெருப்பு தான் இயற்கையிலேயே ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. எனவே தான் சிவபெருமானுக்கு 5 முகங்களிலிருந்து 6வது ஒரு முகம் இருக்கிறது. அதோமுகம் என்று சிவனுக்கு பெயர். அந்த சிவனுடைய அதோமுகத்தில் இருந்து தான் அந்த ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அந்த நெருப்பில் இருந்து அவதாரம் செய்கின்றார். எனவே இந்த கார்த்திகைக்கு என்ன சிறப்பு என்றால், சிவபெருமானுக்கும் சிறப்பு, கார்த்திகை மாதரால் வளர்க்கப்பட்டதால் தான் இந்த மாதத்திற்கே கார்த்திகை என்று பெயர். எனவே கார்த்திகை மாதர்கள் தான் முருகப்பெருமான் 6 பேரையும் அந்த அரவணைத்து வளர்த்து அன்பு செலுத்துகிறார்கள். பார்வதி தேவி தான் ஒன்றாக இணைத்து 6 முகமாக ஆக்குகிறார். எனவே கார்த்திகை மாதம் என்பது சிவனுக்கும் முருகனுக்கும் மிகவும் சிறப்பான ஒரு மாதம். இதில் விஷ்ணுவுக்கு கூட சொல்லி
மூன்றாவது நாள் விஷ்ணு தீபம் என்று மூன்றாவது தீபத்தை சொல்கின்றார். எனவே இந்த அற்புதமான பரணி தீபம் என்பது அதிகாலை ஏற்றப்படுவது. அது மட்டுமல்ல, ஒரு அருமையான விளக்கிலிருந்து 5 விளக்குகள் ஏற்றி அந்த நந்தி தேவருக்கு முன்னால் வைப்பார்கள். பிறகு அந்த 5 விளக்குகளையும் பைரவர் இடம் கொண்டு போய் வைப்பார்கள். எனவே இறைவன் ஒளியாக இருக்கின்றான். அதுதான் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்லுகின்ற அடிப்படையான செய்தி. ஐயா, ஒரு சந்தேகம் என்னன்னா, கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்தன்று தான் பரணி தீபம் ஏத்துவாங்க. இல்லங்கள்ல பரணி தீபம் ஏற்றும் வழிமுறைகள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும்? எத்தனை விளக்குகள் இல்லங்கள்ல ஏத்தலாம்? இல்லங்களிலே நேற்றைய தினமே ஏற்றுவாங்க. அதாவது முதல் நாளே பரணி வந்துடுது, அடுத்தது கார்த்திகை, இன்றைய தினம் கார்த்திகை. எனவே இல்லங்களிலே நேற்று மாலையே 3 நாள் விழாவாக இதை கொண்டாடுகிறார்கள். பரணி, அடுத்த நாள் கார்த்திகை, மறுநாளும் கொண்டாடுவார்கள் விஷ்ணு தீபம் என்று. எனவே நேற்றைய தினம் இல்லங்களிலே சுத்தமாக அந்த பூஜை அறையிலே அந்த நன்றாக அந்த கோலமெல்லாம் போட்டு அந்த வெற்றிலைக்கு கீழே அந்த விளக்கை வைத்து நெய் விளக்கு தான் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றினால்தான் நம்முடைய பாவங்களெல்லாம் அகன்று புண்ணியம் வரும் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த விளக்கை ஏற்றுகின்றோம். விளக்கினை ஏற்று வெளியை அறிமின், விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கை விளக்கும் விளக்கு அதுதானே. விளங்கியதா? இது திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன அற்புதமான பாடல். எனவே விளக்கு ஏற்றினாலே இருள் போவதைப் போல நம்முடைய துன்பமெல்லாம் அகலுகிறது, பாவமெல்லாம் போகிறது. அப்படிப்பட்ட விளக்கை 1லிருந்து 5ஆக ஏற்றுகின்றோம் அல்லவா இங்கே அந்த கோயிலிலே காலையில். ஆனால் நாம் வீட்டில் ஏற்றுகின்ற பொழுதும் 5 விளக்கு ஏற்றுவதுதான் சிறப்பு. எனவே பரணி தீபம் என்பது நேற்றைய தினம் ஒரு அற்புதமான தாம்பாளத்திலே கோலமிட்டு 5 விளக்குகள் வைத்து 5 விளக்குகளின் நெய் ஊற்றி அந்த நெய் தீபம் நேற்று ஏற்றியிருப்பார்கள். இன்றைய தினம் எப்பொழுது வீட்டில் ஏற்றுவார்கள் என்றால், திருவண்ணாமலையில் மகாதீபம் மலை தீபம் ஏற்றிய பிறகு சர்வாலய தீபம் என்று சொல்வார்கள். அதன் பிறகுதான் வீடுகளில் மாலை 6 மணிக்கு விளக்கேற்றுவார்கள். இதுதான் வழி வழியாக நடந்து கொண்டு வருகின்ற ஒரு மரபு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசலாம். திரு கார்த்திகை சிறப்புகளை பாடகர் சீர்காழி சிவ சிதம்பரம் சொல்ல கேட்கலாம். ஈசனாரை நினைக்க நினைக்க புக்தி என்று, சிவனை நினைத்தாலே புக்தி, அதுவும் திருவண்ணாமலையாரை நினைத்தாலே புக்தி என்று பெயர் பெற்ற ஒரே தலமாக அகில உலகத்தில் திகழ்வது திருவண்ணாமலையாரின் அவருடைய திருப்புகழ், அவருடைய அற்புதம். பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாக விளங்குகின்ற திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வர சுவாமி தீபஜோதி ஒளியில் மலையின் உச்சியில் கொப்பரையில் ஏற்றப்படுகின்ற 2668 அடி உயர மலையின் மீது அந்த கொப்பரையில் அருளாளர்கள் அனைவரும் எந்தவித பேதமும் இல்லாமல், சமுதாய பேதங்கள் இல்லாமல் அனைவரும் தரிசித்து மகிழ்கின்ற ஜோதியாக, அருட்பெரும் ஜோதியாக, எல்லோருக்கும் பொதுவான இறை ஜோதியாக வழிபட்ட ஒரு அற்புதமான தலம் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நம சிவாயவே, நற்றுணையாவது நம சிவாயவே. கற்றுணை பூட்டிவோர் கடலினில் பாய்ச்சினும், நம்மளை தூக்கி கல்லை கட்டி கடலில் போட்டாலோ நற்றுணையாவது நம சிவாயவே என்று திண்ணமாய் சிவனை நம்புவோருக்கு, சிவன் அடியார்களுக்கு என்றும் காத்து ரட்சித்து முக்தி தருகின்ற ஒரு தெய்வமாக திருவண்ணாமலையார் திகழ்கின்றார். அண்ணாமலையார் விளங்குகின்றார். அருணாச்சலேஸ்வரர் நமக்கு அருள் புரிகின்றார். திருவண்ணாமலையாரின் தீபஜோதி தரிசனத்தை
எங்கிருந்து பார்த்தாலும் அதில் ஈசனாரின் ஆடல் தெரிவதை அன்பர்கள், பக்தர்கள், ஆன்மீக நெஞ்சங்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். எத்தகைய சூழலிலும் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அண்ணாமலையார் தீபத்தை ஒரு முறை தரிசித்து விட்டால் பல கோடி முறை சிவநாமங்களை உச்சரித்த பலன்கள் கிடைப்பதாக ஐதீகம், நம்பிக்கை. அண்ணாமலையை நினைக்கையிலே ஆனந்த வெள்ளம் இதயத்திலே, அண்ணாமலையை நினைக்கையிலே ஆனந்த வெள்ளம் இதயத்திலே, உண்ணாமுலையை நினைக்கையிலே உள்ளத்தில் இன்பம் எல்லை இல்லை, சிந்திக்க சிந்திக்க தேன் மணக்கும், சிவ சிவ என்றிட வாய் மணக்கும், முந்தை வினைகள் தூள் வரக்கும், முக்தி என்றொரு நிலை பிறக்கும், முந்தை வினைகள் தூள் வரக்கும், முக்தி என்றொரு நிலை பிறக்கும், சிந்திக்க சிந்திக்க தேன் மணக்கும். கார்த்திகை தீபத் திருநாளில் தீப தரிசனத்தின் வாயிலாக சிவனாரின் அருளை முழுமையாக நாம் அனைவரும் பெற்று இறை அருள் நமக்கு இறை அருளை பெறுகின்ற கருணையையும் அந்த இறையருள் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். பரணி தீபத்தின் சிறப்புகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கார்த்திகை மாதம் பிறந்தாலே திருவண்ணாமலையில பரணி தீபம், மகாதீபம் ஏற்றப்படுறாங்க. மொத்தம் எத்தனை தீபங்கள் திருவண்ணாமலையில ஏற்றப்பட இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது தீபங்களுடைய எண்ணிக்கையிலே ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல ஏகன் ஒரு தீபம்தான் பரணி தீபத்தில் ஆரம்பித்து அநேகன் 5 தீபங்களாக, அதாவது பஞ்சபூதங்கள் சிவனுக்கு 5 முகங்களைப் போல 5 தீபங்கள் வருகிறது. அதன் பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றுவதற்கு கூட ஒரு அற்புதமான கணக்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அந்த 27 நட்சத்திரங்களில் கார்த்திகை ஒன்று. எனவே தான் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு என்ன சிறப்பு என்றால், கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி, இது மூன்றும் இணைந்து வருவது ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதாவது நேரம் என்பதில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி இவை இணைகின்ற பொழுது அதற்கு ஒரு தனி மகிமை வருகிறது. அதுபோல அந்த தீபங்கள் வைக்கின்ற பொழுது 27 என்ற ஒரு எண்ணிக்கை சொல்கிறார்கள். அது 27 நட்சத்திரங்களுக்கு 27 வைக்கலாம். சிவ வடிவங்கள், சிவபெருமானுடைய வடிவங்கள் மொத்தம் 64 மாகேஸ்வர வடிவங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த மாகேஸ்வர வடிவங்களைப் போல 64 வைக்கலாம். வீடு முழுவதும் நிறைய விளக்குகள் வைப்பாங்க அந்த காலத்தில். இப்பொழுது அந்த வீடுகள் குறுகிவிட்டன, வைப்பதற்கு இடம் இல்லை. ஆனாலும் முக்கியமாக வாசலிலே, படிகளிலே வைப்பார்கள். எனவே அந்த எண்ணிக்கை ஒற்றைப்படையிலே இருக்க வேண்டும் என்பது. ஏன்னா ஆரம்பம் என்பது ஒன்று தான், ஒற்றைப்படையில் தான் ஆரம்பிக்கின்றது. எனவே அந்த தீபம் ஒற்றைப்படையில் ஆரம்பித்து அது 5ஆக வைக்கலாம், 11ஆக வைக்கலாம், 27ஆக வைக்கலாம், 64ஆக வைக்கலாம். இப்படி பல எண்ணிக்கையில் வைக்கலாம். எண்ணிக்கையை விட மனம் தூய்மையாக அந்த விளக்கை ஏற்றி வைத்தால் சிவபெருமான் அந்த விளக்கினுடைய ஒளியிலே அமர்ந்து அந்த இல்லத்தையும் உள்ளத்தையும் உலகையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறார். இதுதான் அதனுடைய தத்துவமாக இருக்கிறது. ஐயா, அதே மாதிரி இந்த தீபம் ஏற்றும் நிகழ்வு, அதாவது ஒவ்வொரு தீபமா பிரித்து வைக்க ஏதாவது காரணம் இருக்கா? ஏதாவது இலக்கியத்தில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதாவது சங்க இலக்கியங்களில் இந்த அற்புதமான கார்த்திகை தீபத்தை பற்றி அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை போன்ற சங்க இலக்கியங்களில் கார்த்திகை விளக்கீடு என்று காணப்படுகிறது. இன்னொரு உண்மையை சொன்னால் பலரும் அதிர்ச்சி அடைவார்கள். என்ன என்றால், தமிழர்களுக்கு தீபாவளி எல்லாம் கிடையாது. தமிழர்களின் தீபாவளியே கார்த்திகை தான். ஏனென்றால் தீப ஆவளி என்றால் விளக்கு வரிசை என்று பொருள். எனவே ஐப்பசி மாதம் தீபாவளி கொண்டாடுகிறார்கள். அது நம்ம தமிழர்களுக்கு ஏற்றது அல்ல, அதற்கான சான்றுகளும் கிடையாது.
ஆனால் தமிழர்களின் தீபாவளி எது என்றால் கார்த்திகை மாதம் விளக்குகளை வரிசையாக வைத்து அதை கொண்டாடி மகிழ்ந்ததை சங்க இலக்கியத்திலே நக்கீரர் சொல்லுகின்றார். அதாவது கார்த்திகை விளக்கீட்டிலே மகளிர் எவ்வாறு மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுகின்றனர் என்ற ஒரு செய்தி வருகிறது. மயிலாப்பூர் தேவாரத்தில் தொல் கார்த்திகை திருவிழா காணாமல் போதியோ பூம்பாவாய் என்று அற்புதமாக தேவாரத்தில் ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். தொல் கார்த்திகை விளக்கீடு என்று சொல்லுகிறார். தொல் கார்த்திகை விளக்கீடுன்னா என்ன பொருள் என்றால் தொன்மையாக இது நடந்து கொண்டு வருகிறது. எனவே அந்த கார்த்திகை மாத தீப ஒளி திருநாள் எங்கெங்கு நடந்தாலும் அதனுடைய மூலமாக இருக்கக்கூடிய ஒரு கருவறை என்று சொல்லக்கூடிய ஒன்று திருவண்ணாமலை தான். நிச்சயம் ஐயா, தொடர்ந்து பேசலாம். திருவண்ணாமலை சிறப்புகளை பற்றி பேசுவதற்காக பாடகர் வேல்முருகன் பேச கேட்கலாம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. திரு அண்ணாமலை அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மகா தீபம் தான். இந்த கார்த்திகை மாதத்தில் மகா தீபம் கொப்பரையில் மலையில் காட்சியளிப்பார் சிவனா நமக்கு. அப்படி காட்சியளிக்கக்கூடிய அண்ணாமலை தீபத்தில் கோடான கோடி மக்கள் தரிசனம் செய்து அண்ணாமலை அருளையும் உண்ணாமலையார் அருளையும் கண்டுகளித்து அந்த மக்கள் அனைவரும் சிவனுடைய அருளை பெறுவாங்க. மகா தீபத்தன்னைக்கு அண்ணாமலையார் கோயிலில் விசேஷம் அப்படிங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் தான். அவர் ஒவ்வொரு கடவுளும் நமக்கு காட்சி அளித்த பிறகு அவர் தான் கடைசியாக காட்சி அளிப்பார். ஒவ்வொரு சாமியும், அதாவது விநாயகர், சிவன், அம்பாள், முருகர், அர்த்தநாரீஸ்வரர், இப்படி எல்லாமே அவங்களுடைய பூ அலங்காரத்தில் அலங்கரித்து அவங்க வெளியில் மக்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு லைவில் காட்சி கொடுக்கும் பொழுதும் சரி, தொலைக்காட்சி வழியாக நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நேரடியாக பார்த்த அந்த கண்கொள்ளா காட்சியில் நாங்கள் அப்படியே லைவாக பாடுவோம். அந்த மேடையில் கோயில் உள்ளே பாடுற அந்த பாக்கியம் அது அப்படி பாடும் பொழுது நம்மளை அறியாமல் உண்மையிலேயே நிறைய சிவபக்தர்கள் தன்னை அறியாமல் கண் கலங்கி ஆனந்த கண்ணீரோடு அண்ணாமலையாரை வணங்கி அருள் பெற்று போவாங்க. அதுமாரி ஒவ்வொரு முறையும் அந்த ஆலயத்துக்குள்ளே பாடுறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது அண்ணாமலையார் வருடம் கொடுக்குறாரு. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாயம் எங்கும் நம சிவாயம் எதிலும் நம சிவாயம் பொங்கும் நம சிவாயம் புனலும் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அப்படியே இந்த பாடலை திருவண்ணாமலையில் கிரிவலத்தில் பாட்டை கேட்டுக்கிட்டே நடந்து வரும்பொழுது நமக்கு அப்படியே சிவபெருமான் காட்சியளிக்கிட்டு இருப்பார். அதேமாரி நம்ம கூடயே அண்ணாமலையார் வர்ற மாதிரியே இருக்கும். இந்த பாடலை நம்ம ஐயா எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடின அந்த குரலோடு நம்ம நடக்கும்பொழுது அந்த நடக்கிற வழியே தெரியாது. நம்ம எத்தனை கிலோமீட்டர் அந்த மலையை சுற்றி நடந்து வந்தாலும் எதுவுமே தெரியாது. அவ்வளோ அற்புதமான இந்த கிரிவலத்துக்காக பாடின ஒரு அற்புதமான பாடல். இப்போ தீபத்துக்கு உங்களுக்காக பாடினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்று மாலை 6 மணிக்கு நம் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது. அதற்கான தயார் நிலையில் ஏற்பாடுகளும் தீவிரமாக அங்கு நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று மகாதீபத்தை காண வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து முனைவர் அவர்கள்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னதாக திருவண்ணாமலையின் சிறப்புகள் பற்றி திரு சுகி சிவம் அவர்கள் பேசிய கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மனிதனுடைய அறிவு வாழ்க்கை தொடங்கிய பிறகு, அதாவது காட்டிலேருந்து விலகி அவனுடைய வாழ்க்கை ஒரு பண்பட்ட காலத்தில் நெருப்பு என்பது அவனுக்கு மிகவும் பயன்பட்ட ஒரு பொருள். அதாவது நல்ல ஒரு உணவு அப்படின்னா நெருப்பால் சமைக்கப்பட்ட உணவு அவனுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது ஒரு பெரிய அறிவு கொடை. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 4000-5000 வருஷம் ஆகும். இதுதான் வாழ்க்கை. அதில் நெருப்பு அப்படிங்கிறது மனித குலத்துக்கு ரொம்ப அவசியமானது என்பதை
கொஞ்சம் கொஞ்சமாக கண்டறிந்து கொண்டே வந்தார்கள். அந்த நெருப்பை சேகரிப்பது, நெருப்பை பாதுகாப்பது, நெருப்பை கொண்டாடுவது, அப்படி பழக்கங்கள் வளர்ந்தன. திடீர்னு நெருப்பு உண்டாக்க முடியாது. இன்றைக்கி ஈஸியாக நீங்கள் நெருப்பு குச்சியை கிழிச்சிடுறீங்க, நெருப்பை உண்டாக்கிடுறீங்க. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு சிக்கி முக்கி கல்லை தேய்க்கணும், என்னென்னமோ படாத பாடுபட்டிருக்கணும். அதனால் நெருப்பை பாதுகாக்கிற வழக்கம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. நெருப்பை நீங்கள் எப்படி பாதுகாக்க முடியும்? ஒரு விளக்கில் தான் பாதுகாக்க முடியும். ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி, ஒரு திரியை ஊற்றி, அதை எரிய வச்சுக்கிட்டே இருந்தால் வேணுங்கிற போது நாம் அந்த நெருப்பை எடுத்துக்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி, ஒளிப்படுத்தி, பாதுகாத்து, பக்குவத்திற்கு துணை நின்று நம்முடைய நிர்வாகத்துக்குள் நெருப்பு வந்த அடையாளம்தான் ஒரு விளக்கு. மனித குலத்துக்கு ஆதியில் கிடைச்ச வெளிச்சம் நெருப்பு. அதனால தான் அந்த நெருப்பை ஒரு அகல்ல சேகரிப்பது, அதை வணங்குவது, அது நமக்கு பாதுகாப்பானது என்று அதை கொண்டாடுவது, இப்படி தோன்றியது தான் கார்த்திகை தீபத்தினுடைய வரலாறு. நீங்கள் தீபாவளி என்பதும் இந்த கார்த்திகை விளக்கீடு என்பதுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். தீப ஆவளி அப்படின்னு சொன்னால் தீபங்களை வரிசையாக வைப்பது. சில பேர் தீப ஒளி அப்படிலாம் பேசுவாங்க. தீப ஆவலின்னு தான் அந்த சொல் வந்தது. நம்ம அந்த சொல்லை முதல்ல கவனிக்கணும். ஆவலினா வரிசை. இறைவனுடைய நாமத்தை நீங்கள் வரிசையாக சொன்னால் நாமாவளி அப்படின்னு பேர். ஸ்வரத்தை வரிசையாக சொன்னீங்கன்னா ஸ்வர ஆவளி அப்படின்னு பேர். தீபத்தை வரிசையாக வச்சா தீபாவளி அப்படின்னு பேர். விளக்கீடு காணாது போதியோ பொம்பாவாய் அப்படின்னு கேட்குறாரு ஞானசம்பந்தர். ஏமா கார்த்திகை மாதத்தில் விளக்கு வச்சதை பார்க்காம நீ போயிட்டியே அப்படின்னு. அப்போ இது இந்துக்களுடைய நீண்ட கால ஒரு பண்டிகையில் ஒன்று. இது முதல்ல நம்ம புரிந்துடும். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபங்கிறது ஒரு பெரிய விசேஷமாக இருக்கே அப்படின்னு அதை ஒரு கோணத்தில் பார்க்குறோம். அந்த திருவண்ணாமலையில் அந்த மேலே ஜோதி பார்க்கிறது என்பது ஒரு கார்த்திகை பெருவிழாவில் ஒரு மிகப்பெரிய சடங்காக, மிகப்பெரிய நிகழ்வாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இருக்கட்டும், அது ஒரு ஒளி, பேர் ஒளி, அருட்பெருஞ்சோதி, பெருஞ்சோதி பெருங்கருணை அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடினார். அதைத்தான் திருவண்ணாமலையில் பார்க்குறோம். அண்ண முடியாத மலை எது? பரம்பொருள். அதை ஒளி வடிவமானது. அதை அண்ணுவதற்காக அந்த மலையில் அந்த தீபத்தை ஒளி எல்லா இடத்திலும் பெருகுக, உயிர்குலம் தழைக்க, உலகம் நன்மை பெறுக. ஐயா, பாடகர் வேல்முருகன் பேசியிருக்கும் போது சொல்லியிருந்தாரு, அர்த்தநாரீஸ்வரர் வந்தாதான் மகாதீபம் ஏற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அர்த்தநாரீஸ்வரர் திருவண்ணாமலைக்கு ஏன் சிறப்பு, ஏன் தனிச்சிறப்பு அவருக்கு மட்டும்? அருமையான ஒரு சிந்தனை இது. மற்ற ஆலயங்களை விட திருவண்ணாமலைக்கு பல தனிச்சிறப்புகள் உண்டு. அந்த தனிச்சிறப்புகளில் ஒன்றுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்தவுடனே இன்று மாலையில் மகாதீபம் ஏற்றுவார்கள். அது ரொம்ப கண்கொள்ளாத ஒரு காட்சி. பலமுறை நான் நேர்முக வர்ணனை செய்கின்ற போது பார்த்து பரவசப்பட்டிருக்கின்றேன். காரணம், பஞ்சமூர்த்திகள் அந்த தீப தரிசன மண்டபத்திலே நிற்பார்கள். பல லட்சக்கணக்கான பக்தர்களெல்லாம் காத்து கொண்டே இருப்பார்கள், எப்பொழுது அந்த மகாதீபத்தை ஏற்றுவார்கள் என்று அந்த வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய அந்த கண்கள் செய்த தவத்தின் பயனாக ஓடோடி வருவார் அர்த்தநாரீஸ்வரர். அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஒரு நிமிடம்தான் நிற்பாருங்க. அந்த அர்த்தநாரீஸ்வர பெருமான் வந்தவுடனே மகாதீபம் ஏற்றப்படும். இங்கே கீழே அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலே மகாதீபம் ஏற்றியவுடனே மலை மேலே தீபம் ஏற்றப்படும். குன்றின் மேலிட்ட விளக்கு. ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், ஐயா இவனுக்கு எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் அது வெளியில் யாரும் கொண்டாட மாட்டேங்கிறாங்க. இவன் குடத்தில் இட்ட விளக்கு, ஆனால் அவனை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். எனவே அவன் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பிரகாசிக்கிறான், புகழ் பெறுகிறான் என்றால் திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்ட பழமொழி அது, குன்றின் மேலிட்ட விளக்கு. அதுபோல் அர்த்தநாரீஸ்வரர் வந்தவுடனே ஏன் இந்த ஆலயத்துக்கு சிறப்பு என்றால், இப்பொழுது பெண்மைக்கு உயர்வு கொடுக்க வேண்டும், 35, 50 ரிசர்வேஷன்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். முதலில் பெண்மைக்கு சரிபாதி உரிமை கொடுத்தவர் சிவபெருமான். அதற்கு காரணம் என்ன என்றால், புராணம் சொல்லுகின்ற செய்தி, கேதார கௌரி விரதம் இருந்து பார்வதி தேவி சிவனுடைய
இடப்பாகத்தை பெற்றுக்கொண்ட இடம் திருவண்ணாமலை. எனவே திருவண்ணாமலையில் தான் சிவபெருமான் இடப்பாகத்தை உமாதேவிக்கு அளித்தார். எனவேதான் அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லுகின்ற சிவனும் பார்வதியும் ஓர் உடலில் இரு பங்காக இருக்கக்கூடிய அற்புதத்தை திருவண்ணாமலையில் தான் காண முடியும். எனவேதான் அந்த அர்த்தநாரீஸ்வர பெருமான் ஓடி வருகின்ற பொழுது மகாதீபம் ஏற்றப்படுகிறது. என்னுடைய தத்துவம் சமூகத்தினுடைய சொல்லுகின்ற சமூகத்துக்கு செய்தி என்ன என்றால் பாலின ஒற்றுமை. எனவே பெண்பாலை இழிவு செய்வதோ ஆண்பாலை உயர்வு செய்வதோ அல்ல, இருபாலும் ஓர் இனந்தான் என்ற பால் இன சமத்துவத்தை சொல்வதுதான் இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம். அதைத்தான் திருவண்ணாமலை உலகிற்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தி. தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் இணைப்பில் வந்திருக்கார், அவருடன் பேசலாம். குணசேகரன் சொல்லுங்க, 2668 அடி மலையடி உச்சியில இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அங்கு எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது, என்னென்ன பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நீங்க பேசலாம் குணா. நிச்சயமாக இந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த திருவண்ணாமலையுடைய திருக்கார்த்திகை தீப திருவிழானுடைய மிக முக்கிய நிகழ்வான அந்த மலையினுடைய உச்சியில் மகாதீபமானது இன்று மாலை சரியாக 6 மணிக்கு ஏற்றப்பட இருக்கிறது. அதை காண்பதற்காகத்தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் திரண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளைத்தான் மிக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று காலை கோவிலுடைய வளாகத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த மகாதீபம் ஏற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி கூட அந்த மலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் தான் நின்றுட்டு இருக்கோம். அந்த மலையினுடைய உச்சியில் நேற்றே அந்த கொப்பரை என்பது எடுத்து செல்லப்பட்டது. சுமார் 5.25 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கொப்பரை நேற்று எடுத்து செல்லப்பட்டு அதற்கான அந்த பூர்வாங்க பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதே போன்று அந்த கொப்பரையில் பயன்படுத்தக்கூடிய 4500 கிலோ நெய் மற்றும் அதே போன்று 1500 மீட்டர் காடா துணிகள் அந்த திரியாக பயன்படுத்தக்கூடியவற்றையும் மேலே எடுத்து செல்லக்கூடிய அந்த பணிகளில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மலையினுடைய உச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த தீபம் ஏற்றக்கூடிய பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டாங்க. கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலின் காரணமாக அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதால் அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது. அதனால் இந்த மலையின் மீது பக்தர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த ஆண்டும் தற்பொழுது அந்த மழை விட்டு பெய்து வருகின்றது. அந்த சாரல் மலைக்கு இடையே தான் இருக்கக்கூடிய பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏற்கனவே நிபுணர் குழு இந்த மலையினுடைய இந்த பாதுகாப்பு அம்சம் கருதி பக்தர்கள் அனுமதிக்கக்கூடாது என தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரும் இந்த ஆண்டும் மலையின் மீது பக்தர்கள் செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்கு பிறகாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிரிவல பாதை முழுவதுமாக ஒரு 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மலைக்கு செல்லக்கூடிய 4 பிரதான வழிகளிலும் போலீசார் நிறுத்தப்பட்டு முழுமையாக அந்த மலைக்கு செல்ல பாதை முழுமையாக அடைக்கப்பட்டு இருக்கின்றது. முன்கூட்டியே அனுமதி பெற்றிருக்கக்கூடிய அந்த மலையில் தீபம் ஏற்றுபவர்கள், தீ எடுத்து செல்பவர்கள், நெய் எடுத்து செல்பவர்கள், அந்த கட்டளைதாரர்கள் இவர்களுக்கு மட்டுமே இந்த மலையினுடைய உச்சிக்கு செல்வதற்கு அனுமதி என்று பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த வழங்கப்பட்டு இருக்கின்றது. அந்த பொருட்களும் தற்பொழுது அந்த எடுத்து செல்லப்பட இருக்கின்றன. ஒரு 3 மணி அளவில் அனைத்து பொருட்களும் அங்கே சென்று அடைந்ததற்கு பிறகாக அந்த மலையில் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த கட்டளைதாரர்கள் முன்னிலையில் வழக்கமாக அந்த பூர்வீகமாக அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த செம்படவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மீனவர் குலத்தினர், பர்வதராஜா குலத்தினர் அந்த தீபத்தை ஏற்ற இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு 11 நாட்களுக்கு அந்த எரியக்கூடிய அந்த தீபத்தை வழிபடுவதற்காகத்தான் இந்த மலையை சுற்றிலும் கிரிவலப்பாதை முழுவதும் 14 கிலோமீட்டருக்குமே பக்தர்களுடைய வெள்ளமாக காட்சி அளிக்கின்றது. இதற்கான ஒரு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக புறநகர் பகுதிகளிலே அந்த பேருந்து நிறுத்தங்கள், பேருந்து நிலையங்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கும் போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கிரிவலப்பாதை முழுமையாக போலீசாருடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டு அந்த கண்காணிப்பு என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். உங்களுடைய கள நிலவரங்களுக்கு நன்றி குணா. இன்று காலை திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் அந்த நிகழ்வில் நடிகை ரோஜா கலந்து கொண்டிருக்கிறார். திருக்கார்த்திகை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். பரணி தீபம் பார்க்குறது ஒரு லக்கு தான் சொல்கிறேன்ல, எல்லாருக்கும் முடியாது. ஸோ கடவுள் எங்களை இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க, தரிசனம் பண்ணியிருக்கிறோம். தீபமும் நாங்கள் சேர்த்து ஏற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இது போதும், ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எவ்ரி டைம் வரும்போது இந்த 14 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் நடப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் க்ரௌடு இருக்கிறதுனால போகல. சாமி தரிசனம், தீப தரிசனம் மட்டும் பார்த்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த லைட்ஸு, இந்த தீபம், இந்த சாமியோட உள்ள பார்க்குறது, வெளியே அந்த சவுண்ட்ஸு எல்லாமே அற்புதமாக இருக்குது. இது போதும்.
வாழ்க்கையில் இது போதும். பரணி தீபம் பார்க்குறது ஒரு லக்கு தான் சொல்கிறேன்ல, எல்லாருக்கும் முடியாது. ஸோ கடவுள் எங்களை இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க, தரிசனம் பண்ணியிருக்கிறோம். தீபமும் நாங்கள் சேர்த்து ஏற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இது போதும், ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் எவ்ரி டைம் வரும்போது இந்த 14 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் நடப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறதுனால போகல. சாமி தரிசனம், தீப தரிசனம் மட்டும் பார்த்துருக்கோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த லைட்ஸு, இந்த தீபம், இந்த சாமியோட உள்ள பார்க்கறது, வெளியே அந்த சவுண்ட்ஸு எல்லாமே அற்புதமாக இருக்கு. இது போதும், வாழ்க்கையில் இது போதும். சார், பஞ்சபூத ஸ்தலங்களை அக்னி தலமா திருவண்ணாமலை விளங்கிட்டு வருது. நாட்டில் எவ்வளவோ சிவாலயங்கள் இருக்கு. திருவண்ணாமலையில தீபம் ஏற்ற என்ன தனிச்சிறப்பு இருக்கு? மகா தீபத்தை பத்தி உங்களுடைய தகவலை சொல்லுங்க சார். அதாவது பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலம் நினைத்தாலே முக்தி தரும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் பிறந்தால் முக்தி தருவது திருவாரூர், மறைந்தால் முக்தி தருவது காசி, அதாவது தரிசித்தால் முக்தி தருவது சிதம்பரம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இந்த அருமையான தலத்தை திருஞான சம்பந்தர் 2 பதிகத்தால் பாடி இருக்கின்றார். எனவே திருவண்ணாமலையை தொழுவார்கள் வினை அரும் என்று சொல்லுகிறார். அதுபோல அருமையாக அப்பர் பெருமான் ஆடி பாடி தொழுவார்கள். யாரெல்லாம் திருவண்ணாமலையிலே அந்த 14 கிலோமீட்டர், ஏனென்றால் அங்கு மலையே சிவமாய் சிவமே மலையாய் இருக்கின்றார். மற்ற பஞ்சபூத தலங்கள் எல்லாவற்றையும் விட திருவண்ணாமலைக்கு ஒரு மகத்துவம் என்னென்றால் அக்னி தான் இந்த உலகத்திலே பஞ்சபூதங்களிலேயே அதிகம் மனிதனுக்கு பயன்படுவது. ஆதியானது. எனவே ஆதியானது ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை நாம் பாட கேட்டேயும் என்று திருவம்பாவையிலே மிக அழகாக பாடுவார் திருவாசகத்திலே. எனவே திருவாசகம் இங்குதான் திருவம்பாவை பாடப்பட்டது, 20 பாடல். இங்குதான் திரு அம்மானை மாணிக்க வாசகர் பாடுகிறார், 20 பாட்டு. எனவே 40 பாடல்கள் திருவண்ணாமலையிலே மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே பாடியிருக்கிறார். அப்பர் பெருமான் 5 பதிகங்கள் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் 2 பதிகங்கள், எல்லாம் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, 7ஆம் நூற்றாண்டு. அதன் பிறகு நீங்கள் அருணகிரிநாத பெருமானே உலகத்திற்கு கொடுத்த ஒரு பெருமைக்குரிய தலம். ஒரு கேள்வி ஐயா, மாலையில ஏற்றப்படக்கூடிய இந்த மகாதீபத்தை காண்பது எவ்வளவு சிறப்பு? இது மட்டும் இல்லாம இன்று ஏற்றக்கூடிய இந்த மகாதீபம் தொடர்ச்சியா 11 நாளைக்கு இந்த ஜோதி எரிஞ்சு கொண்டிருக்கும். அதை பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதனுடைய சிறப்பம்சம் சொல்லுங்க சார். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை இது. அதாவது மலையே சிவமாய் சிவமே மலையாய் என்று சொன்னேன். காரணம், கீழே அந்த ஆலயத்திலே மகாதீபம் என்று ஏற்றப்படுகின்ற அந்த நேரத்திலே மலை மேலும் தீபம் ஏற்றுகிறார்கள். 2ம் ஒரே நேரத்தில் நடக்கின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு தெரியும். 11 நாட்கள் மழையிலும் அந்த தீபம் தெரியும். அதுதான் அங்கே சிறப்பு. அந்த மழை எவ்வளவு பெய்தால் கூட அந்த தீபம் அணையாது. 11 நாள் தெரியும். அந்த தீபத்தை யாரெல்லாம் தரிசிக்கிறார்களோ 21 தலைமுறைக்கு அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருணாச்சல புராணம் என்பதை சைவ எல்லப்ப நாவலர் பாடியிருக்கிறார். இந்த சைவ எல்லப்ப நாவலர் அருணாச்சல புராணத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், 21 தலைமுறைக்கு இந்த முக்தி பயன் கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, அஸ்வமேத யாகம் செய்வதுதான் யாகத்திலே மிக உயர்ந்தது. அந்த அஸ்வமேத யாகம் 1000 செய்தால் என்ன பலன் உண்டோ அதே பலன் மலை மேல் இருக்கக்கூடிய மகாதீபத்தை தரிசித்தால் உண்டு. காரணம், அது ஜோதியாக இறைவன் இருக்கிறான். இந்த இடத்துல ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் ஜோதி என்று சொன்னேன். அதையே பாசம் பரஞ்சோதி என்று சொல்லுகிறார் அடுத்து வரும் பாடல்ல. கேளில் பரஞ்சோதி கேளில் பரம் கருணை என்று சொல்லுகிறார். இந்த ஜோதியை தரிசித்தால் மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பமெல்லாம் அவனை விட்டு ஓடும். ஆடி பாடி தொழுதால் ஓடும் வினைகள் யாவும் என்று அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். அப்படி திருவண்ணாமலையிலே இந்த அற்புதமான ஜோதி தரிசனத்தை, மலை மேல் இருக்கக்கூடிய ஜோதி தரிசனத்தை 11 நாட்கள் நாம் தரிசிக்கலாம். எனவே அந்த 11 நாட்களும் அணையாமல் மக்களுக்கு
காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் அதாவது அந்த பிரகாசம், அருட்பிரகாசம். இதைத்தான் வள்ளற் பெருமான் எடுத்துக்கொண்டு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றார். தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால், அந்த திருவண்ணாமலை மகாதீப ஜோதி, அடுத்ததாக சபரிமலையிலே வருகின்ற மகர ஜோதி, மூன்றாவதாக தை பூசத்தன்று வடலூரில் இருக்கின்ற ஜோதி. இந்த 3 ஜோதியை யார் தரிசிக்கின்றார்களோ அவருடைய ஆத்ம ஜோதி கூடும், அவருடைய உள்ளத்திலே ஒளி உண்டாகும். உள்ளத்தில் ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாரதி பாடுவான். எனவே அந்த ஜோதி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்துவிட்டால் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், மனதில் இருக்கக்கூடிய இருட்டு, ஆணவம் எல்லாம் போய் மனிதன் புனிதனாக மாறுகிறான். அப்படி மனிதனை புனிதனாக ஆக்குகின்ற ஒரு அற்புதமான திருவிழா தான் இந்த மகாதீப திருவிழா. நிச்சயமா சார், பரணி தீபத்தோட மகிமை மற்றும் பாவங்கள் போக்கும் பரணி தீபத்தினால இல்லங்களில் நம்ம வழிபடும் முறைகள் குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நேயர்களுக்கு வந்து பகிர்ந்தீங்கன்னு. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியமைக்கு நன்றி சார். வணக்கம். வேறொரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.